ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன விலாகம். நம்ம இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி சுற்றி பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எல்லோரும் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறோம். என் பையன் ஒரு வாய்ஸ் கொடுக்குறான், எல்லோரும் வாங்க கன்னியாகுமரி போகலான்ட்டு. வந்தாச்சு கன்னியாகுமரி வந்து நம்ம டிக்கெட் திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறதுக்காண்டி டிக்கெட் எடுக்க போயிட்டுருக்குறோம். டிக்கெட்டு வாங்குறதுக்கு எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு என் பையனுக்கு டிக்கெட் உண்டான்னு கேட்குறேன். ஆமான்னு சொன்னாங்க. அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அனுப்பி போட்டுட்டு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். வாங்க. இந்த இடம் ஃபுல்லாக வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு ஆள் நிற்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. சீசன் டைம் இல்லைன்னொன்னே நாங்கள் அந்தால சரின்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நேரே உள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 100 டிக்கெட். உள்ளே போயிட்டு லைனில் நிற்கணும். கொஞ்ச நேரம் நின்னோம். ஒரு போட்டு உள்ளே போயிட்டு ஆளை விட்டுட்டு வந்தாங்க. ரெண்டாவது அங்கேருந்து ஒரு போட்டில் ஆளை கூட்டிகிட்டு வருவாங்க, இங்கேருந்து ஒரு போட்டில் ஆளை கூப்பிட்டு போவாங்க. அப்படி போயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு அந்தளவு சரி வரலான்னு போனோம். போகும்போதே பாருங்கள், இங்கேருந்தே பாருங்கள் கடல் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. திருவள்ளுவர் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரிவார். பக்கத்தில் போயாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க காலை மட்டும்தான் பார்க்க முடியும், ஐயனை ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஒரு போட்டில் எல்லோரும் அங்கேருந்து போயிட்டு வர்றாங்க. கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக, நல்லா அழகாக இருக்கும். 3 கடலும் சங்கமிக்கிற சங்கமம் இது. இதெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு சீசன் டைமில் விடுவாங்களாம். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேர் லைனில் நிற்கிறாங்க. நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம், லைனுக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னோம். ஒரு போட்டு இங்கேருந்து போச்சப்பந்தான் அங்கேருந்து ஒரு போட்டு வரக்காண்டி வெயிட்டிங்கில் நின்னோம். கொஞ்சம் ஒரு போட்டுக்கு எப்படியும் ஃபுல்லாக ஆக்கிடுறாங்க. ஃபுல்லாக்கி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. கொஞ்சம் பேர் வெயிட்டிங்கில் நின்னாங்க. இது நம்ம வட மாநிலத்தவங்க அதிகமாக வர்றாங்க. திருவள்ளுவர் கண்ணாடி பாலத்தை பார்க்கலான்னு அதிகமாக வர்றாங்க. பாருங்கள், கொஞ்சம் பேர் நின்னாங்க. நாங்களும் ஃபேமிலியோடு நின்னோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நின்னோம். செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுக்கலான்ட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டே இருந்தோம். கீழே இருக்கிறது எங்கள் அம்மா, நான், என் ஒய்ஃபு, எங்கள் மாமனார், என் பையன் எங்கள் மாமனாருக்கு செல்லை வாங்கி அவன் வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தர் ஆடி சுற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தான். வேண்டான்னு சொன்னாலும் சரி அவன் ஜாலிக்காண்டி பண்ணிட்டுமேனு விட்டாச்சு. போட்டுக்காண்டி வெயிட்டிங்கில் நின்னோம். போட்டு வந்துடுச்சு. சேஃப்டி ஜாக்கெட் போடணுன்னு சொன்னாங்க. அதை எடுக்க போயிருந்தோம். நான் என் வீட்டுக்கு ஒருத்தங்களுக்காக எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அவர் என்கிட்ட இருந்து ஒன்று நான் வாங்கி அவர் அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்படியே எடுத்தோம். சேஃப்டி ஜாக்கெட் எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்களா ஒன்று நான் எடுக்க வாங்கிட்டே இருப்பார். என் பையன் கேட்பான், அதுக்குள்ளே அவர் வாங்கிடுவார். அப்புறம் ஒன்று நான் எடுத்து லாஸ்ட்டாக எடுத்தாச்சு. போட்டு உள்ளேயும் போயாச்சு. பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஒருத்தராக சேஃப்டி ஜாக்கெட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. எடுத்து ஒரு சீட்டில் உட்காரலான்னு போனோம். அதுக்கிடையில் எல்லாம் ஃபுல்லாகிட்டு எங்கள் அம்மா முதல்ல போய் சீட்டு பிடிச்சாங்க. ஆனால் அது நடுவில் மாட்டிக்கிச்சு. நாங்கள் சைடில் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் சைடில் ஒரு சீட்டு காலியாச்சு. சைடில் உட்காந்து அப்படியே கடல் அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைடில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கடலெல்லாம் பார்த்துட்டே போகலான்னு பார்த்தோம். ஒரே சீட்டில் உட்காந்தோம் ஃபேமிலியாக. பையன் பின்னாடி எங்கள் மாமனார் கூட இருப்பான். அம்மா மட்டும் இன்னொரு சீட்டில் தனியாக இருந்தாங்க. கடல் அழகு அப்படியே ரசித்துக்கிட்டு ஐயன் திருவள்ளுவரையும் விவேகானந்தர் பாறையும் பார்த்துட்டு வரலான்ட்டு இங்கேருந்து நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் பாறையில் விட்டுருவாங்க. அங்கே போயிட்டு கண்ணாடி பாலத்துக்கு போகிறதுக்கு அங்கேருந்து 30 டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அதை வாங்கணும். வாங்கிட்டு அங்கேருந்து கண்ணாடி பாலத்தில் போயிட்டு ஐயன் திருவள்ளுவரை பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வரலாம். பாருங்கள், கடல் அழகு எவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு போகலாம் பாருங்கள். கன்னியாகுமரி கடல் மட்டும்தாங்க எங்களுக்கு அழகாக தெரியுது. நல்லா ப்ளூ கலர்லேயும் பச்சை கலர்லேயும் நல்லா கண்ணாடி மாதிரி அழகாக தெரியுது. மற்ற இடத்துல கடலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு வாடை அடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி கடல் மட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஐயன் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்கள். நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து போகும்போதே ஜாலியாக இருந்துச்சு. போட்டிங்லலாம் நிறைய பேர் நல்லா செல்ஃபி எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதுமா இருந்துச்சு. நல்லா அழகாக போயிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். போயிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு 10 கொண்டு வந்து விட்டுட்டாங்க திருவள்ளுவர் சிலையில். இங்கேருந்து நம்ம ஒரு லைனில் நிற்கண்டாம். அப்படியே போயிட்டு டிக்கெட் மட்டும் எடுக்கணும்.
அப்படியே ஒருத்தராக வந்தால் வெயில் மண்டே பொழக்குதுங்க இங்கே. நல்ல வெயில் நின்னோம். சரி டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே பாருங்கள், அதுதான் திருவள்ளுவர் இந்த விவேகானந்தர் பாறை. இங்கே டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 30 ரூபா எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போகணும். நைஸாக போகும்போது சுற்றி அம்மா கடலில் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. பாருங்கள் அழகாக இருக்கும் கடலெலாம் பார்க்கும்போது. கண்ணாடி மாதிரி அழகாக இருக்கும். அப்படியே ஒரு இடமா நின்று எடுத்துக்கிட்டே இருந்தா. இங்கேருந்து ஒரு போட்டு கரெக்டாக போகிறதுக்கு ஆட்களை ஏற்றிட்டு நின்றுச்சு. நாங்கள் அப்படியே மெதுவாக டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு அப்படியே அந்த வெயிலில் மேலே போனோம். ஒரு இடத்துல செருப்பெல்லாம் கலத்தி போட்டு போகணுன்னு சொன்னாங்க. கரெக்டாக மதியம் 12 மணி. மண்டை வெயில் எப்போ தாங்க முடியலை. பயங்கர வெயில் எங்களுக்கு. எப்பா இந்த டைம்லேயே வரணும். நாங்கள் காலையிலேயே போகணுன்னு நினச்சோம். 5 மணிக்கெலாம் கிளம்பி சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படி போட்டிக்கெலாம் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் முடியலை. அன்னைக்கு அத்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஊசியெல்லாம் போட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு காலையில் நான் கன்னியாகுமரி போகணும் பிளான் பண்ணியாச்சு மொதல் நாள். அதனால் காலையிலேயே பக்கத்து வீட்டில் ஒரு அக்காட்ட சொல்லி அம்மாவுக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு வந்தாலும் சரி எப்படியா போயிடலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா முடியல வரலன்னாங்க. எப்படியாவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு. கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு பர்த்டே அதுவுமா வெளியில் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எங்கேயாச்சும் எனக்கு எப்பவும் இந்த வாரம் ஒருக்காயோ மாதம் ஒருக்கா வெளியில் எங்களுக்கு நல்லா சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அதுவும் பிறந்த நாள் அதுமா என்னை கூட்டிகிட்டு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு போகும்போதே ரொம்ப இது வெயில் கூட எனக்கு தெரியல பெருசாக. அந்த ஜாலியில் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் போயிட்டு வந்த பிறதான் தலை வலி தாங்க முடியாது. இருந்தாலும் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு. ஜாலியாக சுத்தணுமேனு ஒரு கணக்கில் போயாச்சு. போயிட்டு நல்லா சரி இந்த கண்ணாடி பழத்தை பார்க்கணும் 2 வருஷமா வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் அதுக்கு எனக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு பார்க்கணுன்னு இருந்திருக்கு எனக்கு. 2 வருஷமா நாங்களும் சரி போகலான்னு பார்த்தா அங்கே ஒரே கூட்டம், போகவே முடியாது. சரி ஃப்ரீயாக இருக்குமே நம்ம பக்கத்தில் தானே எப்போனாலும் போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பர்த்டேக்கு போகலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு பிளான் பண்ணி. அதுவும் எப்போ அந்த பாறையில் ஏறும் போது இந்த வெளியில் மற்ற இதெல்லாம் காலை வச்சிங்கன்னா எம்மா சூடு தாங்க முடியாது. அந்த வெள்ளை கலரில் போட்டிருக்கிறாங்க பாருங்க, அந்த இதுலேயே தான் நடந்தால் ஒன்றும் செய்யாது. ஆனால் தெரியாமல் அதில் ஒரு காலை வச்சுட்டு ஒரே ஓட்டம்தான். காலு பொத்துட்டு ஒயிட் பெயிண்டில் காலை வைக்காமல் சாதா வச்சிட்டோம்னா பயங்கர சூடாக இருக்கும். நாங்கள் சரி அதிலேயே போயிட்டு எல்லாருமே அதிலே போனாங்க. செருப்பு வேற போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செருப்பெல்லாம் கலத்தி வச்சுக்கிட்டு நடந்து போனோம். எங்கள் மாமனாருக்கு நடக்கவே முடியல செருப்பு இல்லாமல். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னுட்டாங்க. அது அவங்களுக்கு கால் கொஞ்சம் இந்த ஆணி பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்களுக்கு நடக்க முடியல. செருப்பு எப்பவும் போட்டு நடக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு நடக்க கஷ்டமாயிட்டு. அது இந்த கரெக்டாக இப்போ தான் கண்ணாடி பாலத்துக்குள்ளே போகிறேன்ற நல்லா போகும்போது நல்லா ஜாலியாக அப்படி போயிட்டு இருக்கும். நல்லா இருந்துச்சு. வாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் ஒரு மேட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அப்பா என்னால் முடியலடாம்மா. மேட்டு எப்போ காலில் முள்ளு குத்துன மாதிரி இருந்துச்சு. அதனால வேண்டாம் நான் கண்ணாடி பழத்திலே நடந்துக்கிறேன்னு சொல்லி கண்ணாடி பழத்துக்கு போயிட்டேன். நான் தானே கண்ணாடியில் நடக்கிறேன், எனக்கு அது பயம்லாம் இல்லை, நான் பாட்டு நடப்பேன்னு சொல்லி அங்கே போயிட்டேன். இருந்துச்சு கண்ணாடியில் நடக்கும்போது அதை கீழே அந்த தண்ணியை பார்க்கும் போது தான் அம்மா ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. என் பொண்ணு வரமாட்டேன் என்னை விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே ஓட்டம். அவள் சைடில் நின்று வீடியோ எடுக்கிறேன், நான் சைடடி வரேன், அவள் அப்படி போயிட்டான். நாங்கள் நடுவில் வர மாட்டேன். அந்த சைடுல தெரியுது பாத்தீங்களா அந்த ரெட் கலர் மேட்டு தான். அப்பா பயங்கர வலி, காலு உப்பு குத்தியெல்லாம் அப்படி ஒரு மாதிரி வலி. என் பையன் நல்லா ஜாலியா அவன் என்ஜாய் பண்ணான். என் பொண்ணு பயந்துட்டா, நான் வரல புடிச்சு இழுத்து அவளை கொண்டு வந்தாலும் சரி அலர்வா கடந்து அவ ரொம்ப பயப்படுவா. ஆனா எனக்கு அந்த கண்ணாடியில அந்த கீழே அந்த அலைய பார்க்கும் போது எப்பா சூப்பரா இருந்துச்சு. நல்லா அழகா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நாங்க இங்கிருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து வரைக்கும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் அந்த ஜாலியாக இருந்துச்சு. நல்லா அழகாக இங்கேருந்து போகும்போது அதை ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு என் பொண்ணு வரையே மாட்டேன், நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க நின்றுன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வற்புறுத்தி நிற்க வச்சோம். பையன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான், நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். என் ஒய்ஃபுக்கு நல்லா சந்தோஷம். பாருங்க அலை எவ்வளோ அழகாக அடிக்குது பாருங்க அந்த பாறை கிட்ட. அது நம்மகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. அந்த அலையை பார்க்கும்போது ரசிக்கலாம். நல்லா அழகாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இது வரைக்கும் போகலையா, சரி இது வரைக்கும் போயிருக்கிறோம். முந்தி போயிருக்கிறோன்னா விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் அப்போ ஒரு போட்டு விடுவாங்க, அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவோம். இந்த கண்ணாடி பாலத்தில் நீ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ வாங்க அப்படியே உள்ளே போகிறதுக்கு
ஐயன் சிலையை பார்க்க போகிறதுக்கு போகிறோம் உள்ள. வாங்க, இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரியவார், அங்கே போனப்பறம் சுத்தமாக தெரிய மாட்டார். அது வெயில் வேறு. மேலே அண்ணாந்து பார்த்தாச்சுனாலே நமக்கு தும்மல் தான் வரும் வெயிலுக்கு. அவர் மூஞ்சி தெரியவே இல்லை. நல்லா ஜாலியாக உள்ளே போகும்போது நல்லா ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. இவ்வளோ வெயிலில் அப்பா கொஞ்சம் இதமாக இருக்குன்னு சொல்லி அதே 2 நிமிஷம் நின்று அந்த படிக்கட்டில் ஏறி போகும்போது அவ்வளோ அழகாக ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த கல்லுக்கெல்லாம் அப்படி இருந்துச்சான்னு தெரியல, ஆனால் அழகாக இருந்துச்சு. நல்லா ஏசி மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு. போயிட்டு மேலெலாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறோம், மெதுவாக போகிறோம். இந்த ஏசிக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தனால அப்படியே மெதுவாக போகலான்ட்டு அப்படியே போகிறோம். வெயிலில் அடித்த வெயிலுக்கு அப்படியே மெதுவாக போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னொரு டைம் போகணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என் பசங்க. ஆனால் எப்போ போகிறதுன்னு தெரில, இனி ஒருக்கா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா அழகா. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். திருவள்ளுவர் சிலை செல்லும் வழின்னு போட்டிருக்காங்களா. பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள் கன்னியாகுமரியை. நாங்களும் ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். பார்க்குற இடத்துல அது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குன்னு ஒருத்தவங்களா சொல்லுவாங்களா. சரி, நம்மளும் டைம் கிடச்சா எப்போமா போகலான்னு அப்படியே பார்ப்போம். அதே மாதிரி இப்போவும் நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். பாருங்கள் கன்னியாகுமரியை, திருவள்ளுவர் சிலையை பாருங்கள். போகும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய வட மாநிலத்தவங்களுக்கு தான் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு தான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம மக்கள் அடிக்கடி இங்கே லோக்கல் மக்கள் அடிக்கடி பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியும். வட மாநிலத்தவங்க எப்போதுமே வாராங்க, வரும்போது ஆனாலும் அவங்களுக்கு புதுசாக தெரியுது. நல்லாயிருக்கும். மேலே போயிட்டு அங்கேருந்து கடல் அப்படியே ஒரு செல்ஃபி மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் மேலேருந்து கண்ணாடி பாலத்தை பார்த்துட்டு இருந்தோம். திருவள்ளுவர் சிலை மேலே போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இங்கே கீழே கண்ணாடி பாலத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அந்த விவேகானந்தர் பாறை பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ இடையில பிரதமர் மோடி வந்து 1 வாரம் தங்கி இருந்தார். அங்கே தான் தியானம் பண்ணார். அங்கே தான் இவர் விவேகானந்தர் தியானம் பண்ணனால இவரும் அங்கே வந்து தியானம் பண்ணார். வள்ளுவர் சிலையை பாருங்க, பக்கத்தில் வந்து அப்புறம் அவர் கால் மட்டும்தான், விரல் மட்டும்தான் அழகாக தெரியும். அவர் மூஞ்சி தெரியவே செய்யாது. அழகாக பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. கடலே கண்ணாடி மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, நல்லா நாங்கள் ஜாலியாக கடல். ஆனால் கடல் நிற்கிறோன்னு பேர். இங்கே பார்த்திங்களா, நல்லா ஐயன் எழுதின திருவள்ளுவர் வந்து இந்த வள்ளுவர் எழுதின திருக்குறள், அவர் எழுதின அவ்வளோ திருக்குறளும் அதில் பதிச்சிருக்கிறாங்க கல்வெட்டில். நல்லா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் அப்படியேமா இருக்கும் பாருங்கள். பார்த்தவங்களும் தெரியும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவ்வளோ திருக்குறள் அதில் இருக்கும். மேலே போய் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு கீழே வந்தாச்சு. கீழே வந்துட்டு பார்த்திங்களா வெளியே இது திருவள்ளுவர் அந்த நம்ம விவேகானந்தர் பாறைக்கு சைடில் பார்த்துக்கோங்க. அழகாக செடியெலாம் வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு அதுக்கும் ஆட்கள்லாம் வச்சுருக்குறாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. நல்ல ஜில்லுன்னு ஏசி காற்று பயங்கரமாக இருந்துச்சுங்க. கடலுக்குள்ளே அடித்த வெயிலுக்கு நல்லா காற்று பயங்கரமாக அழகாக இருந்துச்சு. இடத்துல வெளியே வர்றதுக்கு போட்டிங் போகிறதுக்கு வரோம். அப்படியே ஜாலியாக கடல்லாம் பார்த்து ரசித்துக்கிட்டு காற்று வாங்கிக்கிட்டு மெதுவாக வராங்க மேடம். அவங்க தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வெளியில் வந்தாச்சு, போட்டை விட்டு வந்து வெளியில் வந்தாச்சு எல்லாரும். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஓகே சாப்பிடலாம், டயர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்தோம். அழகாக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.